தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. நிகழ்கால ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 50வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாவும் இருக்கிறான் என்றார். பரலோகத்துல இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு சகோதரனும் சகோதரியும் தாயும் தகப்பனும் பிள்ளைகளுமா இருக்கிறார்கள் என்பதை என் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அந்த தேவனுடைய சித்தம் என்ன என்று மத்தேயு 7 நாங்க பார்த்தோம். அந்த சித்தத்தின்படி செய்யாதவர்களை அவர் அருவருக்கிறார், வெறுக்கிறார், தள்ளிவிடுகிறார் என்பதாக பார்த்தோம். பிதாவினுடைய பிரதான சித்தம் என்ன என்று 1 தீமோத்தேயு 2 பார்த்தோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். இதுதான் அவருடைய பிரதான சித்தம். இதை குறித்து தான் பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரையும் பிதா வேலை செய்கிறார், தீர்க்கதரிசிகளும் வேலை செய்கிறார்கள், ஊழியர்களும் இயேசுவும் அப்போஸ்தலரும் வேலை செய்கிறார்கள். இது வேதத்திலே நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த பிதாவின் சித்தத்தை செய்தாதான் நாங்க அவருக்கு பிள்ளைங்க, அவருக்கு சகோதரங்க, அவருக்கு உறவுகள் என்பதாக என் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்ப பிதாவின் சித்தம் என்பது முக்கியம். அந்த பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என்பது முக்கியம். அந்த பிதாவின் சித்தம் செய்யாவிட்டால் தேவனுக்கு நாங்க பிள்ளைகளா இருக்க முடியாது, சகோதரர்களாய் இருக்க முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு சகோதரர் சகோதரி பிள்ளைகள் இல்லாவிட்டால் தேவ சமூகத்துல நித்தியத்துல போக முடியாது. அதுதான் இங்க செய்தி. ரட்சிப்புல வாழுகிற நாங்க தேவனுடைய பிள்ளைகளாய் சகோதரமாய் வாழ, வசனத்தின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கணும், வாழணும். அப்படி வாழும்போது நிச்சயமாய் நித்தியம் எங்களுக்கு என் ஆண்டவர் தெளிவா இங்க சொல்ற அவங்கதான் அவருடைய சகோதர சகோதரிய பிள்ளைகள் என்பதாக இங்கே தெளிவாக சொல்ற. இவன் தாய் அங்க வரும்போதுதான் அந்த காரியத்தை என் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இத ஒரு மனுஷன் புரியணும். இத புரியணும்னா அந்த மனுஷனுக்கு வேதம் தெரியணும். வேதம் தெரியணும்னா அவன் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தேடணும், தியானிக்கணும், உணர்வடையணும். அப்படி உணர்வடைகிறவன் அதன்படி வாழணும். வாழும்போது தேவனுக்கு சகோதரன், தேவனுக்கு சீஷன், தேவனுக்கு பிள்ளை என்பது தைரியமாக சொல்ல முடியும். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும் போதுதான் ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க போய் சேர முடியும். அப்ப ரட்சிக்கப்பட்ட நாங்க கிருபையினால ரட்சித்தாரு. அதுக்கு நாங்க ஒரு காரியமும் செய்ய தேவையில்லை. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டா காணும். அது கடந்த கால ரட்சிப்பு. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எங்களுடைய சகல பிறந்தது முதல் அவரை ஏற்றுக்கொள்ளும் வரை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க செய்த சகல பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுகள், குற்றங்களை மன்னிக்கிறார், கழுவுகிறார், பரிசுத்தம் பண்ணுகிறாரு, புது சிருஷ்டியா மாத்துகிறாரு, பிள்ளையா ஆகும்படி அதிகாரம் தாராரு. அதை பெற்று கொண்ட நாங்க இந்த நிகழ்கால ரட்சிப்புல அதை காத்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்குரிய, அந்த அவருடைய சகோதரனுக்குரிய, சகோதரிக்குரிய ஒரு வாழ்க்கை தொடர்ந்து வாழணும். இதுதான் முக்கியம். ரட்சிப்பை பெற்றோம் பரலோகம் போயிடுவோம்னு கனவு காணக்கூடாது. அதுல தொடர்ந்து வாழணும், நிலை நிக்கணும். மத்தேயு 24 முடிவு பரியந்த நிலை நிற்போம் தான் ரட்சிக்கப்படுவான். அப்ப ஆகவே இந்த நாளும் ஆவியானவர் அப்படியாக நானும் நீங்களும் வாழ எங்களுக்கு உதவி செய்து தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.